Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு வந்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog டைப் வீடியோ. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதோட நாங்கள் இன்றைக்கி வந்து பசங்களுக்கெலாம் லீவு ஸ்ப்ரிங் பிரேக்குங்கிறனால அதனால் நாளைக்கு ஸ்கூல் இல்லை, ஸோ மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சம்மர் டைம், டே லைட் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ ரைட்னோ பார்த்தீங்கன்னா டைமு 6:45 ஆகுது. பட் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லாவே வெயில் அடிக்குது. சரி, ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறப்ப என்னோடய ஹஸ்பண்டும் என் பெரிய பொண்ணும் வந்து பஜ்ஜி கேட்டாங்க. அதோட எதாவது கேசரி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. பட் நான் கேசரி பிளான் பண்ணலை. பஜ்ஜியும் கூடவே வந்து செம்பா புட்டு கொழுக்கட்டையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். நைட்டுக்கு சாதம் வச்சுருக்கேன், வத்த குழம்பு மிச்சம் இருக்குது, சாதம் வச்சுருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு டின்னருக்கு அதையே கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ மூவி போட்டு கொஞ்சம் பார்த்துருக்கோம். சரி, திடீர்னு பிளான் போட்டனால ஏன் இதை ஒரு விலாகாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மூவி வந்து இப்போதைக்கு பாஸ் போட்டிருக்கேன். எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் மூவி வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து சாமி கும்பிட்டு வந்தேன். மணி 6:30 விளக்கேற்றிட்டு இப்போ நம்ம வேணுங்கிற சாமான்களும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ வேணுங்கிற சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டோட ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியில் வந்து உங்களுக்கு கொண்டு காட்டலான்ட்டு ஸ்ப்ரிங்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா செரி பிளாசம்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இப்போ தான் வந்து பிளாசம்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. சில ட்ரீஸில் வந்துருச்சு, பட் சிலதில் வந்து வரவே இல்லை. நல்லா வந்து ரோட்டில் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி செரி பிளாசம்ஸ் இருக்கும். சில மரத்தில் பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஃப்ளவர்ஸ் வரும். இது ஒரு 3 நாள்லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் துளிர் விட ஆரம்பிச்சிடும், நமக்கு பச்சையாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இது காட்டலாம் அப்படின்னு. இப்போ என்ன வீட்டு பக்கத்தில் இருக்கிற மரத்துலலாம் பார்த்திங்கன்னா இலை மட்டும்தான் வரும். அதனால் இப்போ ஒரு முட்டாக துளிர் இப்போ தான் வருது. இன்னும் மரத்தில் வந்து இலையெல்லாம் வர ஆரம்பிக்கலை. ஸோ இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற ட்ரீ பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் பூ வரும். அது வரப்போ உங்களுக்கு காட்டுறேன். கிராஸஸும் நல்லா பச்சையாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 தொட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மிளகாய், கொத்தமல்லி, அதே மாதிரி புதினாலாம் போடுவேன் நான். அது போடுறப்போ உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை போடுறதுக்காக இந்த மணல் வந்து பரப்பி வச்சுருக்கேன், ஒரு பிளேட் மாதிரி உள்ள அந்த இதில். ஸோ இது காட்டணும்னு உங்கள்கிட்ட தோணுச்சு, அதனால தான் ரெசிபி போடுறதுக்கு முன்னாடி இதை உங்களுக்கு காட்டிடலான்னு. இப்போ போய் நம்ம கண்டினியூ பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத. இப்போ வந்து பஜ்ஜி சுடுறதுக்கு வந்து பஜ்ஜி மாவு வந்து கலந்து வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறணும். இதுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன் நான். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க, அதாவது டேபிள் சால்ட்டு. எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு கொஞ்சம் திக்காக கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு ஊற்றிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா 2.25 கப் அளவுக்கு தண்ணி. முதல்ல 1.5 கப் அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி கலக்கி நல்லா வச்சதுக்கப்புறமா, என்னோடய அம்மா வந்து இதில் சோடா உப்பு போட்டு செய்ய மாட்டாங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லையா. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிச்ச இட்லி மாவு, அப்படி இல்லைன்னா தோசை மாவு, புது மாவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக புதுன்னு வராது. இந்த மாவு கலந்து நீங்கள் கண்டிப்பாக பஜ்ஜி சுட்டு பாருங்கள். அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கிறதோட ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா உப்பு வந்து போட்டு பார்த்தா உடம்புக்கு நல்லது இல்லை. அப்படி உங்கள்கிட்ட மாவு இட்லி மாவு இல்லாத அன்னைக்கு ஒரு 1/8 டீஸ்பூன், அதாவது ஒரு பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காக கரைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நெஞ்சு வந்து அடைச்ச மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் லேட் நைட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தோசை அந்த தொரன்னு ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். உங்கள் வயிறை வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இது மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த இட்லி மாவு கலந்தனால கொஞ்சம் நேரம் ஊறணும்.
இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம புட்டு மாவு வந்து பெசரி வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நல்லா ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி புட்டு, அதாவது செம்பா புட்டு பொடின்னு கடையில் பிராமின்ஸ் பிராண்டு வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணால் செஞ்சுக்கலாம். நமக்கு நான் இது இன்றைக்கி எடுத்திருக்க அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் பிடிக்கிற கொழுக்கட்டை வந்து ஒரு 10லேருந்து 13 கொழுக்கட்டை உங்களுக்கு இதில் வரும். சில மாவுக்கு ஏற்ற மாதிரி இது தண்ணியோட அளவு மாறும். நான் என்னோடய மாவு இப்போ நான் எடுத்ததுக்கு எவ்வளோன்னு மட்டும் சொல்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து முதல்ல கரைச்சிக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்வீட்டில் வந்து கரிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு வந்து பெசரிக்கோங்க. எனக்கு மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தாராளமாக எனக்கு வந்து எடுத்துச்சு. சில மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப்லேயே நீங்கள் பெசரி வச்சிடலாம். இப்போ இதே மெத்தடு தான் வந்து நீங்கள் வெள்ளை கலர் நம்ம அரிசி மாவு புட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் இதே மெத்தடு தான். இது ஏன் நம்ம கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிங்கர் ஃபுட்டு மாதிரி இருக்கும் பசங்களுக்கு. நீங்கள் வந்து பொடியாக கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் கீழே கொட்டிடுவாங்க. ஸ்பூன் கொடுக்கணும், பவுல் கொடுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மாவு எல்லாத்தையும் ஈரமாக இருக்கணும். அது சொதன்னு இருக்கக்கூடாது. பிடிச்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை பிடிக்க வரணும். உதுத்து விட்டிங்க அப்படின்னா உதிர்ந்துடணும். கட்டிகள் இல்லாமல் உதிர்ந்துடணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா பெசரி அந்த மாவு வாங்கின பேக்கெட்லேயே பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டால் சொன்னாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம இதில் கலக்கணும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சர்க்கரை பிடிக்கல, நான் வந்து வெள்ளை சுகர் சேர்க்கல, ஆர்கானிக் சுகர் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த சர்க்கரை வேணான்னிங்கன்னா அது நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், பனச்சக்கரை சேர்த்துக்கலாம். கருப்பட்டியை நீங்கள் வந்து கரைச்சிட்டு அதை திக்கான பாகா கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி டைட்டாக கேப் இல்லாமல் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவை நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறோம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ சாப்பிட்றத விட நைட்டு இப்போ செய்கிறேன் இல்லையா, அதை காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை வந்து பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக, அதோட 2 ஃபிங்கரில் எடுத்து ஃபிங்கர் ஸ்நாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு நீங்கள் ஈஸியாகவே செஞ்சு கொடுக்கலாம். ஷேப் பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பம்தான். நான் இப்போ பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 13 கொழுக்கட்டை எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான இட்லி தட்டுலேயே கொஞ்சம் தண்ணி உள்ளே சூடானதுக்கு அப்புறமா ஒன்றொன்னா உள்ளே வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஸோ இது வேகிற அடுத்த வந்து நான் அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணி பஜ்ஜியை போட ஆரம்பிச்சிடலாம். குட்டி நாங்கள் படத்தை வந்து பாஸ் போட்டு வச்சுருந்தோம். அவன் மாடியில் டிவி பாட்டிகிட்டு இருந்தான் அவங்க அக்காவோட சேர்ந்து. பட் இங்கே வந்துட்டு அவள் பார்த்திங்கன்னா அவள் வந்து வீடியோவை மாற்றி விட்டு வேறு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ஹாய் சொல்லுங்க. என்ன பண்ணுறடா? வாட்சிங். பஜ்ஜி சாப்பிட்லாமா? சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜிக்கு வந்து ஆயில் சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பக்கத்தில் அடுப்புலேயே புட்டு கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காவும் வெங்காயம் மட்டும்தான் போட போகிறேன். உருளைக்கிழங்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால் கத்திரிக்காவும் அதே மாதிரி வெங்காயம் மட்டும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. சூடான எண்ணெயில் நம்ம வந்து எல்லாத்தையும் தோச்சு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து வெங்காயம், கத்திரிக்காய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அது வந்து நார்மலாக செய்கிறது. அது இல்லாமல் நீங்கள் வந்து அப்பளம் இருக்கு இல்லையா, அப்பளத்தை வந்து 4ஆக உடச்சிட்டு அதில் இதில் துவைச்சி போட்டிங்க அப்படின்னா அப்பள பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து பச்சை மிளகா. நான் வந்து இது வந்து எங்கள் ஸ்ரீரங்கத்தில் தேவி டாக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக படிக்கிறப்ப அங்கே வந்து பச்சை மிளகா பஜ்ஜி வந்து ரொம்ப ஃபேமஸ். பஜ்ஜி மிளகா வேறு, பச்சை மிளகா வேறு. இந்த பஜ்ஜி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. அந்த பச்சை மிளகா பஜ்ஜிக்கு என்ன பண்ணணுன்னா, பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விதையெல்லாம் எடுத்துடணும். உப்பு தண்ணியில் வெதுன்னு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு
அதுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி துவச்சி எடுத்து பாருங்கள். பச்சை மிளகா பஜ்ஜி காரமாக யாருக்கு பிடிக்குமோ, அதாவது ரொம்ப காரமாக இருக்காது விதையெல்லாம் எடுத்தனால. பட் ஆனால் அந்த காரம் அதில் கண்டிப்பாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். அது முடிஞ்சால் வந்து நான் ஒரு அடுத்த வீடியோவில் ஏதாவது விலாகில் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். செம்ம சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து நார்த் இந்தியன்ஸில் ஸ்டஃபிங் பண்ணி உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணி பஜ்ஜி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மெத்தட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்து வீடியோவில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கத்திரிக்காய் பஜ்ஜியும் வெங்காய பஜ்ஜியும் சூப்பராக தயாராகிடுச்சு. என் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க எப்படா பஜ்ஜி தருவேன்னு. என் வீட்டுக்காரர் தேங்காய் சட்னி அரைச்சிட்டாரு. அதை வந்து உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ண மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் ஏதாவது சட்னியோ இல்லை டிஃபன் வேலை செய்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட கொழுக்கட்டையும் தயாராகிடுச்சு. நல்லா சாஃப்டாகிடுச்சு. ஆளுக்கு ஒரு 3 கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போக மிச்ச கொழுக்கட்டை இங்கே இருக்குது. என்னோடதும் மிச்சதும் இதில் இருக்குது. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். புட்டு மாதிரியே தான் இருக்கும். பட் சாஃப்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பஜ்ஜி போட்டேன். பஜ்ஜி வந்து காரம் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை போட்டுருக்கேன். அவளுக்கு தோசை பாருங்கள் இந்த மாதிரி முருன்னு கிறிஸ்பியாக வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் அவளுக்கு. கொஞ்சம் அதாவது டார்க்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் அவள் சாப்பிடுவா. இதோட ப்ரௌன் கலர் ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டான். ஸோ பார்த்திங்கன்னா தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்ருக்கா. தோசை நல்லா இருக்காடா? கிறிஸ்பியாக இருக்கா? நல்லா இருக்கா? சரி. பார்த்திங்கன்னா நான் பாத்திரத்தெல்லாம் இப்போ விளக்கி வைக்கணும். அவளுக்கு தோசை ஊற்றின வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாத்திரமும் பார்த்திங்கன்னா நிறையா சேர்ந்துருச்சு. இப்போ இதை வந்து கழுவி போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடது. வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டான பஜ்ஜி. வீடியோ எடுத்தனால நான் என்னால் சூடாக சாப்பிட முடியல. அவங்களாம் சூடாக சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு காரமாக சாப்பிட்றப்ப மைல்டாக ஒரு ஸ்வீட்டாக ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கேசரி அப்படின்னா ரொம்ப திகட்டி போன மாதிரி ஆகிடும். சர்க்கரை நிறையா போடணும், நெய் ஊற்றணும். அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். திக்கான தேங்காய் சட்னியோட ஆஹா செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. முடிச்சுட்டு மிச்ச கொழுக்கட்டையை நான் காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டேன். அது என்னோட ரொம்ப வந்து ஃபேவரேட். அதாவது நைட்டு செஞ்ச கொழுக்கட்டையை வந்து நான் காலையில் சாப்பிட்றது என்னோட ரொம்ப விருப்பமான ஒரு டிஷ்ஷு. முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டின்னர் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மிச்ச குழம்பு மிச்ச சாதத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடு ஃபுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லோரும் ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி குடிச்சுக்குவோம். ஸோ அதில் வந்து கெட்டலில் சுடு தண்ணி வச்சுட்டு பாத்திரத்தையும் பார்த்திங்கன்னா விளக்கி வச்சுட்டேன். நிறைய பேர் என்னோடய வீடியோவில் நீங்கள் ஆயிலை வந்து என்ன பண்ணுவீங்க வறுத்த எண்ணெயான்னு கேட்டிங்க. இதை ஆறுனதுக்கு அப்புறமா நான் வந்து ஒரு கேனை எல்லாத்தையும் ஊற்றி வச்சு ஆயிலை வந்து ரீசைக்கிள் பண்ணிடுவோம். அதாவது நம்ம வந்து ரீசைக்கிளில் வந்து அதை போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து ஆயிலை யூஸ் பண்ணிவிடுவாங்க வேறு எதுக்காவது. பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாம் விளக்கியாச்சு. நம்மளோட வீடியோ விலாகும் இப்போ முடிய போகுது. இந்த மாதிரி நீட்டாக முடிச்சுட்டு நாங்கள் படம் பார்க்க போகிறோம். இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.